சொன்ன தலைப்பு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் மறக்காது. ஏன்னா மாற்றி மாற்றி அந்த காலமா இந்த காலமா இவங்க ஒன்று மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் குடும்பத்தை சிறப்பாக நடத்துறதுல, புத்திசாலியாக நடத்துறதுல யார் குடும்பம்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கணவன், பிள்ளைகள், மாமியார், மாமனார், அப்படியா? நீங்களும் இருக்கீங்கம்மா அதில். அதை மறந்துடுறீங்களே. நாங்கள் தியாகம் செஞ்சோம், நாங்கள் பண்ணோம். நீ வாழாம நீ தியாகம் பண்ணி என்ன பண்ண போகிற? முதல்ல நீ வாழணும்மா. அடுத்தது ஃபஸ்ட்டு இது பழமொழி, நீங்கள் அப்புறம் விளக்க சொல்கிறேன்னு அது ஒரு நாள் பொங்கல் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க 5 பெண் பிள்ளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். அது அந்த காலங்க. நான் இந்த காலம் சொல்கிறேனே, 5 பெண் பிள்ளை பெற்றா ஆண்டியும் அம்பானியாமா. அது இந்த காலம். பைபிளில் வந்து ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இருக்கலாம். ஆதியாகமம் 2:24 ஆண்டவர் சொல்கிறாரு, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பானா அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆண்டவர் தான் அப்படி சொல்றாருன்னா, சங்க காலத்துல அன்னைக்கு சந்தோஷ் படிச்சுட்டு இருந்தான் தமிழ் எக்ஸாம். படிச்சுட்டே இருக்கும்போது நல்ல பாயிண்ட் சர்றன் வந்து விழுது காதுல. திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனப்படுமா. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, தகப்பனையும் தாயும் விட்டுதான் விட்டுட்டு வர சொல்ல, அவங்களே இருக்கணும், ஆனா நீங்க தனியா இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கு நல்லா தெரியும், 2 மண்டை இருக்குல்ல, அது ஒண்ணா ஒரு குடும்பத்துல இருக்கலாம். இந்த 2 கொண்டை இருக்கு பாரு, அது ஒண்ணா இருந்தா அந்த குடும்பம் பிரச்சனை தான். அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா, ஜாலியா இருக்கணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தனியா இருக்கணும், அவங்கள விட்டுறாதீங்க. இதை தாங்க நாங்க ஃபாலோ பண்றோம். இதை கேட்டா இன்றைய கால பெண்கள், நாங்க அன்றைய கால பெண்கள், எதுக்கு இதெல்லாம்? அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர் சொன்னாங்க, ட்ரெஸ்ஸை பற்றி இந்த டீம் பேசவே முடியாது. அவ்வளோ பெரிய வாதம் வச்சுட்டாங்க, ட்ரெஸ்ஸை பற்றி பேச முடியாதான். ஏமா உங்களுக்குலாம் தெரியுமா, அந்த காலத்தில் ஆயங்க ஜாக்கெட்டே போட மாட்டாங்க. தெரியுமா? இது வேற நல்ல ட்ரெஸ். ஆயங்க ஜாக்கெட்டே போட மாட்டாங்க. அப்புறம் அந்த ஜாக்கெட் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஆமா, அது பாதுகாப்பான ட்ரெஸ்ஸா. புடவை ஒருத்தன் துரத்தினாலும் ஓட முடியாது, ஒருத்தனை துரத்திக்கிட்டும் ஓட முடியாது. அது வந்து ட்ரெஸ்ஸா. நான் நினைக்கிறேன் கலா சிஸ்டர் வந்து இந்த கண்ணகி நகருக்கு போய் வெறும் ஐடி மட்டும் பார்த்துருக்காங்க போல. ஐடியில் ட்ரெஸ் இப்படி, ஐடியில் லிப்ஸ்டிக் இப்படி. சிஸ்டர் போயிட்டாங்களா? அப்பவே போயிட்டாங்களா? அதான் சொல்றேன், கொஞ்சம் இந்த டாக்டர் எல்லாம் பாருங்க. டாக்டர், போலீஸ் ட்ரெஸ், பொம்பளைங்க போலீஸா இருக்காங்க, பொம்பளைங்க போடுற போலீஸ் ட்ரெஸ்ஸை பாருங்க. அப்புறம் டாக்டர் ட்ரெஸ்ஸை பாருங்க, வக்கீல் ட்ரெஸ்ஸை பாருங்க. ஒரே மாதிரி இருக்கு, ஃபுல்லா நீட்டா தான் இருக்கு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல போல. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நல்லா அந்த காலத்துல முளன்னு எண்ணெய் வச்சு 2 ஜடை வாரி அதுல பூ வச்சு தாவணி கட்டிக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து இருந்தா எந்த பேஷண்டாவது போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பானு சொல்லுங்களேன். ஐயே, ஏதோ நாட்டுப்புறத்தை வந்து உட்காந்து அது வைத்தியம் பார்க்குற ஆயாவா இருந்தா கூட பார்ப்பானா எல்லாருமே காலம் மாற டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ், வக்கீலுக்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த இதுல வேற ஒரு ஆர்குமெண்ட். ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டா இவங்களால வாயை அடைக்க முடியாதான். அந்த ஒரு பாயிண்ட ஒரு மாசமா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க போல. அடுத்தது சிஸ்டர் சொன்னாங்க, சொத்து அப்பா கிட்ட இறங்கி அப்பா ஒரு இடம் கொடுத்துட்டாரு. அந்த காலத்துல புத்திசாலியான பொண்ணு, நல்ல பொண்ணு கொடுத்தாருன்னா வாயை மூடிட்டு தானே போனோம். இறங்கி போய் அப்பா நீ கொடுத்த சொத்து வறண்ட சொத்து, எனக்கு நல்ல சொத்து வேணும் கேட்டு போயிருக்கான். இது நல்ல பொண்ணா? இது வந்து அப்பா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலையா? நாங்க போய் என்ன பண்ணுவோம்னா கோர்ட்ல போவோமா. ஏமா கோர்ட்டுக்கு போய் அப்பா கிட்ட கேட்கறதெல்லாம் அந்த காலமா. சொத்தை சம்பாதிக்கிறோம் பாரு, அது இந்த கால பெண்கள். எங்க பிள்ளைங்க சொத்தை சம்பாதிக்கிறவங்க சரிங்களா. அடுத்தது நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம். நடுவர் அவர்களே, அந்த காலத்து பெண்கள் வந்து திரிவிளக்கு மாதிரி அப்படியே குடும்பத்துக்காக எரிஞ்சு 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 தங்களையும் அணைச்சிக்கிறாங்க. அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப யூஸா இருக்காது, அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த காலத்து பெண்களாகிய நாங்கள் எல்இடி பல்பு எனக்கு என்ன தெருவிளக்கு மாதிரி கேக்குது. தெருவிளக்கும் அது எல்இடி லைட் தான். அது அங்க லைட் இல்லைனாலும் கஷ்டம், இங்க லைட் இல்லைனாலும் கஷ்டம். அந்த அளவுக்கு நாங்க ஸ்மார்ட்டா கொஞ்சம் வாட்ஸ்ல கொஞ்சம் கரண்ட் பில்ல நிறைய வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் இந்த பிள்ளைங்க வளர்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் சாப்பாடு ஊட்டுறது என்னென்னவோ சொல்றாங்க, ரொம்ப கஷ்டம்தான். அது அந்த காலமாவது கொஞ்சம் பயப்படும். அது வேற எப்படி பயமத்தி விட்டுவாங்க தெரியுமா அந்த கால அம்மாங்கெல்லாம்? அங்க பாரு பூச்சாண்டி வரான், அங்க பாரு உங்க அப்பா வராரு, லாஸ்ட்ல அப்பாவே பூச்சாண்டி ஆகிடுவாங்க, அப்பா வராரு அப்படின்னோடனே இது நைட்டெல்லாம் அதை பார்த்து பார்த்து பயந்துரும்.
நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்களாம் இந்த காலத்து பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட். பாஸ்வேர்டா கூட பயப்பட மாட்டேதுங்க இந்த கால பெண்கள் இல்லைங்க. ஓகேவா? யூடியூப்ல ஒரே ஒரு பாட்டு தாங்க, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி போடு, அப்ப வாயை திறந்துச்சு. போடும் ஒரு இட்லிய திருப்பிய மூடு, திருப்பிய பாட்டு போடும். பீரோவை கூட சாய் இல்லாம திறந்துடலாம். இதுங்க வாயை திறக்கிற விஷயம் பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னா இந்த காலத்து பெண்களால மட்டும்தான் முடியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, இந்த கால பிள்ளைங்களை சொல்றேன், அவங்கள சமாளிக்கிறதுக்கு நாம எவ்வளோ ஸ்மார்ட் ஆக மாட்டேன். ரேஷன் கடைக்கு அவங்க பையனை அனுப்பியிருக்காங்க. போய் பார்த்துட்டேப்பா ரேஷன்ல வந்து அரிசி பருப்பு எண்ணெய் பருப்பு எண்ணெய்லாம் போடுறாங்களா பார்த்துட்டு வாங்க. இவன் கடகடன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்து அம்மாம்மா அரிசி பருப்பு எண்ணெய்லாம் போடுறாங்கம்மா அப்படின்ட்டான். உடனே என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், உளுந்து போட்டிருக்காங்களாடா? உளுந்து போடுறாங்களா? இல்லை உட்காந்து தான் போடுறாங்க. புரியுதுங்களா? அதுங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நாங்களும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஸ்மார்ட் ஆக வேண்டியதா இருக்கு. அடுத்தது இந்த சம்பளம் எல்லாம் என்ன வாங்குறாங்கன்னே தெரியாது. ஆனா இந்த காலத்துல எங்க வீட்டுக்காரர் இருக்காருங்களேன், அவர் ஜிபேல பாஸ்வேர்டு என்னன்னு கேளுங்க. என் டேட் ஆஃப் பர்த், பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த், பையனுடைய டேட் ஆஃப் பர்த் தான். அவ்வளவு கண்ட்ரோல். கேளுங்களேன், நான் தான் சொல்றேன். அவருடைய பேங்க் புக்ல ஜிமெயில் ஐடி யாருன்னு கேட்டா எந்ததான். ஏன்னா எங்களை ஏமாத்தவே முடியாது. அதனால அந்த அளவுக்கு நாங்க என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் செக்யூரிட்டியா வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா லிப்டிக்கு மேக்கப்புக்கே செலவு பண்ணிடுவாங்க, பணத்தை ஊதாரியா ஆக்கிடுறாங்கன்ட்டு. அது அவங்க குடும்பத்துல நினைக்கிறேன். அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு வாட்டி நான் ஸ்வீட்டி கிட்ட எனக்கு அதிகமாக பட்டிமன்றத்துக்கு டாப்பிக்கே குடும்பத்துலேருந்தே வந்துடுங்க. ஸ்வீட்டி வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தால் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், ஒரு 5000 மாதம் கட்டடி ஒரு குழுக்கள் சீட்டு மாதிரி நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னா எடுத்துக்கலாம். இவன் உடனே சொல்லியிருக்கா, 5000 கட்ட முடியாது, நான் வாங்குற சம்பளத்தை என்ன பண்ணிடுவேன் அப்படியே எங்கள் மம்மி கிட்ட கொடுத்துருவேன். நீ என்ன இப்படி இருக்க, அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சு மாதம் கட்டு, உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். நீ எங்கள் அம்மாவை லேசாக நினச்சிட்டு இருக்க. எங்கள் அம்மா லேட்டாக பிறந்த 2K கிட்ஸ். அதனால என்னுடைய எல்லா அப்போ 2K கிட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கம்மா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, குடும்பத்தை கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. அவங்களால மட்டும்தான் எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக செய்ய முடியும். அப்புறம் பெபிலா சொன்னாங்க, வண்டியில் தான் போவாங்களாம். அந்த காலத்தில் விறகடுப்பில் சமைக்கிறாங்களாம். இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியை இப்போ பயன்படுத்துங்களாம்மா. இப்போ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கீங்க. யூஸ் பண்ணால் அந்த காலமும் இந்த காலமும் ஒன்றா தான் இருக்கணும். ஏன் மாற்றிக்கிறீங்க? அப்புறம் கிரிக்கெட் ஆட போகாதனால பாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, பாஸ்ட் ஆகிட்டார். என் பிள்ளைங்க கூட கிரிக்கெட் மட்டும் இல்லை, செஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு விளையாடுறோம். ஆனால் ஒழுக்கத்தையும் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கற்றுக் கொடுத்துருக்கோம். அவங்க அம்மாவுக்கு தெரியும் கிரிக்கெட் ஆட போகிறனால அவர் பாஸ்ட் ஆகாமல் இருக்க மாட்டார், 4 பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவாங்கன்றனால நிறுத்திருப்பாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க எல்லாத்தையுமே. அதுதான் சொல்றது, ட்ரெண்டிங்கில் வாங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, பெபிலம்மா, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு சண்டை வந்தா லெட்டர் எழுதி அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணி போயிட்டு வரத்துக்குள்ள 2 பேரும் இங்கே சமாதானம் ஆயிடுவாங்களாம். இந்த காலத்தில் வந்து உடனே சண்டை போட்டுப்போமா, நீ போயிட்டு வர வரைக்கும் தான். இந்த காலத்தில் காலைல சண்டை போட்டு போயிட்டு அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப்ல டிங்னு ஒரு மெசேஜ் வரும், லவ் ஸ்டேட்டஸ் வரும். ஆமாவா இல்லையா? மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இதுக்கு எதுக்கு லெட்டர் போட்டு போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்? அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம். ஒரு பாட்டு போட்டால் போதும், நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அப்படியே மயங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த காலத்துல தான் பெண் சிசு கொலை இருந்தது. ஆமாவா இல்லையா? அந்த காலத்துல தான் கள்ளிப்பாலை ஊத்தி அது கொண்டதே ஒரு பாட்டிமாவா தான் இருக்கும். இவங்க வந்து என்னவோ பேசுறாங்க, அது கொலை பண்ணது ஒரு பாட்டிமா தான். அப்புறம் அந்த காலத்துல வந்து பெண் திருமணம், சின்ன குழந்தையா இருக்கும், அதுக்கு திருமணம் 10 வயசு தான் ஆயிருக்கும், அதுக்கு ஒரு 30 வயசு கிழவனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கிழவன் அப்போ சரி 10க்கு 30 கிழவன் தானே ஆண் சேர்த்துட்டா இந்த அம்மா என்ன பண்ணிடணும், கூடையே உடன்கட்ட ஏறிடணும். ஆண் பெண் வேறுபாடு இது எல்லாமே அந்த காலத்துல தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, புருஷன் சேர்த்துட்டா கூட சேர்ந்து இந்த அம்மாவை என்ன பண்ணிடணும், உடன்கட்டை ஏறிடணும். தன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ எங்க இருந்து குடும்பத்தை வேற புத்திசாலித்தனமா காப்பாத்துருவீங்க. அதானே. அப்புறம் அந்த காலத்து ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறவங்கள பார்த்தா அப்படியே தெய்வம் மாதிரி இருக்குமா. உலகத்துக்கு ஒரு தெய்வம் போதுமா, அவரை ஒழுங்கா ஆராதிங்க. இருக்கிற பெண்களை நீங்க பெண்களா மட்டும் மதிச்சா போதும். அது இந்த காலத்துல தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.